குலாப் ஜாமுன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ரெசிபி தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நான் மட்டும் இல்லை, இவ்ஸாவும் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து குலாப் ஜாமுன் செஞ்சு காட்ட போகிறா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஆனால் பர்ஃபெக்டாக அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பர் ரிச்சான குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். உனக்கு குலாப் ஜாமுன் பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? நிறைய பிடிக்குமா? சரி, அப்போ குலாப் ஜாமுன் மம்மி செஞ்சு கொடுக்குறேன்ல, லைக் பண்ணணும்ல, லைக் பண்ணுங்க, சொல்லிடு லைக் பண்ணுங்க. ஓகே, நம்ம குலாப் ஜாமுன் செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. நான் இப்போ இங்கே அரை கப்பு எடுத்திருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அரை கப் மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப் எடுத்திருக்கேன். இது வந்து எம்எல் படி பார்த்தீங்கன்னா 125 ml வரும். ஸோ இந்த கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோதுமை மாவு அளந்து எடுத்திருக்கேன். வெறும் அரை கப்பு கோதுமை மாவு இதில் சேர்த்துக்கலாம். அரை கப்பு கோதுமை மாவுக்கு அரை கப்பு பால் பவுடர். பால் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைகளில் வந்து நெஸ்லே இந்த மாதிரியான பிராண்ட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து நெஸ்லேவோட எவ்ரிடே டைரி ஒயிட்னர் இருக்குல்ல, இதை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது எந்த ஒரு ஸ்பான்சரும் கிடையாது. உங்களுக்கு என்ன பிராண்ட் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் வந்து சப்போஸ் யோசிக்கிறீங்க, எந்த பால் பவுடர் வாங்கலான்னு யோசிக்கிறீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற பவுடர் ஒரு ரெஃபரன்ஸாக நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 1/2 கப் நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்க்குறேன். பேக்கிங் பவுடர் கிடையாது, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல, அது வந்து சேர்க்குறேன். இது வந்து அரை டீஸ்பூன் கணக்கு. அரை டீஸ்பூன் கணக்கில் பாருங்கள், பாதி எடுத்திருக்கேன். அப்போ 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா அதில் வந்து சேர்க்குறேன் நான். இப்போ இது மூணையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஒன்று சொன்னாப்பில் கலந்து விட்டுக்கலாம். ஜல்லடை போட்டு ஜலிச்சும் எடுத்துக்கலாம், உங்களுக்கு ப்ரீமிக்ஸ் மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்து கையிலே ஒரு வாட்டி கலந்து விட்டுக்க போகிறேன். இப்போ இது எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி நம்ம வந்து இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததில் நான் வந்து 1 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும். நம்ம நெய்லேயே வந்து ஃப்ரை பண்ண மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த மனம் கிடைக்கும். அதுக்காக இப்போ நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா ஒன்று சொன்னாப்பில் கலந்துக்கிட்டேன். அடுத்து இதில் நம்ம வந்து பால் சேர்க்கணும். பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். இது வந்து ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் நான் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு வந்து சுடலை. அந்த மாதிரி காய்ச்சி ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கோங்க. பால் சூடாக இருக்கக்கூடாது, சில்லாகவும் இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சர் மில்க் தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அதை வந்து நம்ம நல்லா ஒரு சாஃப்டான மாவாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை வந்து நம்ம சப்பாத்தி மாவு, பூரி மாவுக்கு ரொம்ப கெட்டியாக பிணைவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம பிசையக்கூடாது. இதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக பாருங்கள், கை வந்து இந்த நம்ம விரலில் தான் வச்சு அப்படி ஒன்று சொன்னாப்பில் நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு வரணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் மாவு பிசையணும்னு அவசியம் கிடையாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருக்கேன் பால். இப்போது இதை வந்து நம்ம எதுவுமே போட்டு ரொம்ப அழுத்த தேவையில்லை. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படியே வச்சிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடுறேன். 5 மினிட்ஸ்க்கு வச்சதுக்கப்புறம் இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த பாலெல்லாம் உள்ளே இழுத்துக்கிறோம். அப்போ நான் உங்களுக்கு வந்து தண்ணி பதம் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து பிசு பிசுன்னு இருக்குது. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் விட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அப்போது 2 ஸ்பூன் நம்ம வந்து சேர்த்து திரும்ப பிசைஞ்சோன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இது ரெஸ்ட் ஆகட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மாவு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வச்சதுக்கும் இப்போக்கும் மாவு நல்லாவே அந்த நம்ம ஊற்றின பாலை எல்லாத்தையுமே நல்லா இழுத்துக்கிருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு இப்போ ஒரு குலாப் ஜாமுன் வந்து ஏற்கனவே வந்து ஃப்ரை பண்ண குலாப் ஜாமுன் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிராக்ஸாக தெரியுது பாருங்கள் ஃப்ரை பண்ணும்போது. இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி கெட்டியான மாவில் நம்ம குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி கிராக்டாக இருக்கக்கூடிய உங்களுக்கு குலாப் ஜாமுன் தான் வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது வரும். ஸோ மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கணும், கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும். அதுக்காக தான் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது திரும்ப கொஞ்சம் பால் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பால் விட்டுக்க போகிறோம். அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு பாலை ஊற்றிட்டு திரும்பவும் இதை எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை நம்ம வந்து உருண்டை போட்டு குலாப் ஜாமுனை நம்ம வந்து பிடிக்கும்போது, பால்ஸ் பிடிக்கும்போது கொஞ்சம் கூட கிராக்ஸ் வந்து வராது. ஸோ கொஞ்சமாக நம்ம பால் விட்டு திரும்ப இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு லைட்டாக அதை வந்து இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்மளுடைய மாவு வந்து ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு அப்படியே எடுக்க வருது பாருங்கள். இப்போ நம்ம வந்து குட்டி குட்டி உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருண்டையை எடுத்து நமக்கு வந்து பிசைஞ்சுக்கலாம். நான் கையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நெய் தடவிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா இப்படி உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி நம்ம இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கிராக்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் சூப்பரான குலாப் ஜாமுன் நம்மளுக்கு வந்து உருண்டைகள் வந்து கிடைக்கும். நான் இப்போ ரொம்ப பெரிய உருண்டையாக போடல, இந்த அளவுக்கு தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஒரு அரை நெல்லிக்காய் அளவுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பெருசாக, அவ்வளோதான் நான் போட்டிருக்கேன். இந்த அளவு போட்டாலே நல்ல பெரிய குலாப் ஜாமுன் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு எல்லா உருண்டைகளையும் நம்ம திரட்டி வச்சுக்கலாம். இப்போ குலாப் ஜாமுன் மாவை எல்லாமே நான் வந்து நல்லா வந்து குலாப் ஜாமுன் உருண்டைகளாக வந்து உருட்டி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இங்கே ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சூடாக இருக்குது. ஒரு கட்டைக்கரண்டியை இப்படி உள்ளே விட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே விட்டதுமே அதை சுற்றி இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து க்ரியேட் ஆகணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து க்ரியேட் ஆகணும். அப்படின்னா எண்ணெய் வந்து நல்ல ஒரு மிதமான சூட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த டயத்தில் இந்த கரண்டியை நம்ம வெளியில் எடுத்துட்டு ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிடலாம். இந்த சூட்லேயே தான் நம்ம வந்து குலாப் ஜாமுன் எல்லாத்தையுமே வந்து நம்ம பொரிக்க போகிறோம். நிறைய இப்போ இந்த கரண்டி விடும்போது சுற்றி கடகட நிறைய பபிள்ஸ் வருதுன்னா எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக சூடாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் எவ்வளோ மைல்டாக வந்து இந்த இடத்துல பபிள்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு குலாப் ஜாமுன் வந்து நல்லா உள்ளுக்குள்ளேயும் நல்லா வந்து வேகும், வெளியிலையும் நல்லா வந்து ஒரு கலர் கிடைக்கும். ஸோ இது கரெக்டான சூடில் இருக்குது. ஒரு கட்டைக்கரண்டியை வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய குலாப் ஜாமுன் உருண்டைகளை உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒன்று ஒன்றா உள்ளுக்குள்ளே வந்து போட்டுடலாம். பாருங்கள், நான் முதலே சொன்னாலே லைட்டாக பபிள்ஸ் வருது, ஆனால் கீழேயே தான் இருக்குது. போட்ட உடனே மேலே வந்து ஃப்ளோட் ஆகி வரக்கூடாது. உடனேயும் ஃப்ளோட் ஆகி வந்தது அப்படின்னா வெளிப்பகம் மட்டும் ஃப்ரை ஆகும், உள்ளுக்குள்ளே வந்து ஃப்ரை ஆகாது. இப்போ இது ஒன்று ஒன்றா உள்ளுக்குள்ளே வந்து நம்ம இதை வந்து நல்லா ஸ்விம் பண்ணுறதுக்காக உள்ளே விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கரண்டியோ எதுவுமே நம்ம போடக்கூடாது. இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. லைட்டாக இதை வந்து அப்படியே எதுவுமே உடஞ்சிடாமல் அப்படியே லைட்டாக வந்து இந்த மாதிரி கிளப்பி விடுங்க. அப்படி லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அந்த கீழே வந்து ஒட்டாமல் திரும்ப நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்காக பெரிய கரண்டி போட்டிங்கன்னா குலாப் ஜாமுன் வந்து உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நம்ம அப்படியே சுற்றி விட்டோம் அப்படின்னா ஒன்று சொன்னாப்பில் அப்படியே சுற்றி அப்படியே வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். உள்ளேயும் வந்து நல்லா குக் ஆகும். சூப்பரான குலாப் ஜாமுன் பாருங்கள், எவ்வளோ வந்து அப்படியே சும்மா அப்படியே தகன்னு உருண்டையாக அப்படியே வந்து இதாக இருக்குன்னு சூப்பர் பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த ப்ரௌன் ஆனது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ சக்கரை பாகு காய்ச்சிக்கலாம். நான் வந்து இதே கப்பில் தான் கோதுமை வளர்ந்தேன், அரை கப்பு அந்த அளவில் தான் நான் வந்து கோதுமை வளர்ந்தேன். அதே கப்பில் இப்போ நான் 3 கப்பு வந்து சுகர் எடுத்துக்கிறேன். மூணு கப்பு சுகர். இப்போ இதில் 4 கப்பு தண்ணி, 4 அரை கப்பு தண்ணி. இப்போ இதில் 4 அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம எந்த கப்பில் ஊற்றுறோமோ அதே கப்பில் அளந்துக்கோங்க எல்லாத்தையுமே. இப்போ இதில் நான் வந்து ஒரு 3 ஏலக்காவை இந்த மாதிரி 1க்கு 2 அப்படியே தட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா ஏலக்காய் பொடி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி முழு ஏலக்காவையும் நம்ம வந்து 1க்கு 2 தட்டியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதில் நல்ல ஒரு ஃப்ரேக்னன்ஸ் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த குங்குமப்பூ சேர்க்கறதுனால ஒரு நல்ல ஃப்ரேக்னன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கலரும் வரும். இப்போது இது நல்லா கொதிக்கட்டும். நம்மளுக்கு வந்து இது ரொம்ப கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, எண்ணெய் பதம் வந்தால் போதும். அதாவது கையில் தொட்டோன்னா லைட்டாக ஒரு எண்ணெய் மாதிரி கையில் தெரிஞ்சால் போதும். இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொதிக்கிறதுக்கு வச்சிடலாம்.
இந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம போட்டிருந்த குங்குமப்பூவோட கலரும் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது கம்பி பதம்லாம் கிடையாது. நல்லா பாருங்கள், ஒரு நம்ம தண்ணி நல்லா அந்த சர்க்கரை கரைஞ்சி ஒரு சர்க்கரை பாகு. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கம்பி பதம் வரக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா எண்ணெய் பதம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இப்போ நான் கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்ணெய் நம்ம கையில் வச்சுருக்க மாதிரி ஒரு எண்ணெய் பதம் தெரியுது பாருங்கள். லைட்டாக ஒரு ஆயில் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும் கையில். ஸோ இந்த பதம் வந்தோடனே நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய சுகர் சிரப் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த எல்லா குலாப் ஜாமுனையும் இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ நம்மளுடைய நல்ல சுகர் சிரப்பும் சூடாக இருக்குது. நம்ம குலாப் ஜாமுனையும் இதில் வந்து நம்ம சேர்த்தாச்சு. நல்லா இந்த மாதிரி ஒரு வாரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா அந்த சுகர் சிரப் எல்லாம் ஒன்று சொன்னாப்பில் அப்படியே கோட் ஆகிடும். இப்போ நம்ம 1/2 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு பால் எடுத்து செஞ்சதுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 20 குலாப் ஜாமுன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து வெயிட் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1 கிலோ வந்து இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் நான் காட்டுறேன். 20 மினிட்ஸ் ஊறினாலே போதும். குண்டு குண்டு குலாப் ஜாமுன் நம்ம ப்ரீமிக்ஸ் எல்லாம் வாங்காமல் வீட்டிலையே சூப்பராக செஞ்சாச்சு பாருங்கள். எவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு அப்படியே நல்லா ஊறி ஒரு கிராக் கூட கிடையாது. அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குன்னு. இதை சர்வ் பண்ணும்போது லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு மேலே ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி. இப்போ இதை நீங்களும் உங்களுடைய தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே சும்மா அப்படியே ரொம்ப வந்து ஒரு பால் வந்து அப்படியே எவ்வளோ மெதுவாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ தான் நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ள வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு அந்த சுகர் சிரப் நல்லா ஊறி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். வாவ், எவ்வளோ பர்ஃபெக்டாக ஊறி இருக்குது பாருங்கள். உள்ள வரைக்கும் சுகர் சிரப் கொஞ்சம் கூட மாவா இல்லை. ஒரு இடத்துலையும் அந்த சுகர் சிரப் நல்லா ஊறி இருக்கு. குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி. ஜஸ்ட் மெல்ட் ஆகுது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி குலாப் ஜாமுன் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.